நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெறார். சனி பகவான் யாரு அப்படின்னா, உங்களுக்கு 3, 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். 4ன்றது அர்த்தமாஷ்ட சனி, அது தப்பு. ஆனால் 5 ஓகே, பட் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ அவர் 5ஆம் வீட்டில் வக்ரம் பெறது அப்படின்றது அவ்வளவும் வரவேற்கத்தக்க கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கொண்டு வரக்கூடிய அளவில் அவர் இருக்கார். பல ஒப்பந்தங்களுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. தேவையே இல்லாத பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க. ஏண்டா இப்படி தேடி தேடி பிரச்சனை வருது அப்படின்றது தான் இப்போ விருச்சிக ராசி கேட்கக்கூடிய முதல் கேள்வி. விருச்சிகம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ராடினரி பவர். அவங்க கிட்ட ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், ஏதோ ஒன்று அவங்க மனசு சொல்லும், சாதிச்சு முடிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதே மாதிரி தான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ எந்த எல்லைக்கு போறதுன்னே தெரியாத ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதி காலம் மிகவும் 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 பொன்னான காலம். தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணவங்க எல்லாமே உங்கள்கிட்டயே வந்து நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் மாறப்போகுது. அதுலேயும் இந்த 138 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் 83 நாட்கள் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான குருனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல 2வது 55 நாட்கள் டிராவல் பண்ண போறார். அப்போ இந்த செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபிளா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே இழுத்துட்டு வந்துடவே வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசி இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ட் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு எவ்வளவு போராடுறது, எவ்வளவு டென்ஷனாக இருது, நிம்மதியே வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு கேள்விக்குறிகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கான்னு பாருங்க. நீங்கள் பிறக்கும் போது சனி வக்ரம் பெற்றிருந்தா அவ்வளவும் ஜாக்பாட் தாங்க. வீர நட ராஜ நட ரெட் கார்பெட் தான் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஜெயிக்க போறீங்க. அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய வெற்றியினுடைய பவர் தான் கம்மியாக இருக்கும் இல்லையா? பட் ரியலி சூப்பர். அதில் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களுடைய கம்யூனிகேஷன் பலிக்காமலே இருக்கும் இப்போ ஒரு 4-5 மாசமா. ஆனால் இப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் பிரம்மாண்டமாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் நிறைய விருச்சிக ராசி வந்து போய் நின்னாலே சாதிச்சுட்டு இருந்தவங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு காதில் போகுதா இல்லையானே புரியல அப்படின்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிச்சே தீருவீங்க. நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இன்ட்ரெஸ்ட் வேற விதத்தில் வரும். வேற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிச்சே தீருவீங்க. கணவன் மனைவி அமையறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள், திருமண பந்தம் அப்படின்றது வரும். ஏன்னா இப்ப குடும்பம் அப்படின்ற 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப குடும்பத்தை அமைச்சே கொடுப்பார். குடும்பம் அப்படின்றது திருமணம், அதுவும் குழந்தை. ஸோ வீட்டுக்கு ஒரு புது உறவு வர்றதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலகட்டம். நீண்ட நாளாக குழந்தை இல்லையே, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோமே, வெறுத்து போயிட்டீங்க அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுய ஜாதகத்தில் அதுக்கு வழி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது பலித்தமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி அந்த டாக்டரே கூட உங்களுக்கு கால் பண்ணி, ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், விரும்புவாங்க. ஸோ அந்த டாக்டரே கூட உங்களை கூப்பிட்டு, சார் இந்த ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம், நான் இப்போ ட்ரை பண்ணி நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டேன், மனசை தளர விடாதீங்க, நீங்கள் பேமெண்ட் கூட எனக்கு அப்புறமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியை காமிச்சு அந்த வழியில குழந்தை பாக்கியம் உண்டாறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகள் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய 55 நாட்கள், அதாவது 138ல் கடைசியாக வரக்கூடிய 55 நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில், அது குருனுடைய நட்சத்திரத்தில் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரம்மாண்டமான சக்ஸஸ் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு.
புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ புரிதல் ஏற்படும். டைவர்ஸ் கிடைச்சேதான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லை, டக்குன்னு மறுபடியும் திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாமே முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் போயிட்டே இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு சனி வரும்போது சுகத்தை கெடுப்பார். ஆனால் இப்போ அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர பிள்ளைங்க உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் உங்களுடைய கைகோத்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணி தென் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான செலவு போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இந்த பட்ஜெட் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பட்ஜெட்டை விட ஒரு 20% எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டை விட உங்களுக்கு 70% எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றது கண்ணில் படும். இப்போ எப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுறவங்க ஏன் பண்ணுறாங்கன்றது புரியும். எதனால அந்த நெகட்டிவாக போகுது, எதுக்காக அந்த விரயம் ஆகுது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சனி வக்ரம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அனைத்து பிரச்சனைகளும் லாபகரமா முடியும். லாபம் லாபம் லாபம்ன்றது சூப்பரா இருக்கும். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நிறைய உறவுகள் வந்து இப்ப சேரும். உறவு அப்படின்றது கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, மற்றவங்க எல்லாமே ஓ எனக்கு நீங்க அண்ணனா, எனக்கு நீங்க தங்கையா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க தாங்க சூப்பர், நான் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் உங்களை கூப்பிடுவேங்க, நீங்க தான் முதல் மனிதர் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்காத உறவுகள் நீங்க டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். ஏன் நீங்க ஒரு சுற்றுலா போறீங்க அங்க கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. அதுக்குண்டான ஒரு பெரிய காலகட்டம். அவங்களாலேயே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்குண்டான காலகட்டமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, சனி வக்ரம் பெற்றிருக்கான்னு பார்த்து நீங்கள் முருகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி கொக்கே சுப்பிரமணியா போயிட்டு வாங்க, ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அனைத்து சுகங்களும் உங்களுக்கு தேடி வந்து பல ரூபத்தில் வளர்ச்சி ஏற்படும். அண்ட் மேலும் எதெல்லாம் நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்லோவாக போயிட்டுருக்கோ இப்போ அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் சீராறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லையும் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டுமே நிதானமாக மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்க. அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். நெகட்டிவான ஸ்டெப் எடுக்கும்போது மட்டும் ஒரு தடவை நிதானிச்சு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி சூப்பர். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.